கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஐக்கிய உபவாச ஜெப ஊழியங்கள் சார்பாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிப்பதற்கு தெரிந்து கொண்ட வேத பகுதி நாகும் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். இங்கு ஒரு அருமையான வாக்குத்தத்தம். நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். 2 காரியம். 1வது நுகத்தை முறித்து, 2வது கட்டுகளை அறுப்பேன். அவன் என்றால் இந்த உலகத்தில் அநேக அந்தகார வல்லமைகள் இருக்கிறது, அநேக ஆவி மண்டலங்கள் இருக்கிறது. இவைகள் தான் அநேகர் இந்த நாட்களில பலவிதங்களில் கட்டி வைத்திருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற காரியம், நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். நாம் ஒரு வேத பகுதியை தியானிப்போம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷர் ஒருவரிலும் ஒரு காலும் ஏறிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவனுக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்களில ஒரு நாள் தன்னுடைய சீசரிடத்தில் அவர் சொன்னார், நீங்கள் எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள், அப்பொழுது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலும் ஏறிராத கழுதை குட்டியை கட்டி இருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஒருவேளை அந்த கிராமத்தில் அந்த பகுதியில அநேக கழுதைகள் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த கழுதை குட்டியை ஒருவேளை அவன் எஜமான் கட்டி இருக்கலாம், இல்லைய உறவினர் யாராவது அந்த கழுதை குட்டி அங்க கட்டி வைத்திருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் மிக தெளிவாய் சொல்லுகிற காரியம், கட்டி இருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவனுக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். யாராவது அந்த கழுதையை நீங்கள் ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டால் ஆண்டவனுக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். அப்படி என்றால் இயேசு உரிமையோடு சொல்லி அனுப்புகிறார். யாராவது ஏன் அந்த கழுதை குட்டியை நீங்கள் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டால் எனக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று. அப்படியே அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் போது அதற்கு உடையவர்கள், குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். பாருங்கள், அநேக கழுதைகள் அங்கு இருந்திருக்கலாம். அதில் ஏதாவது ஒரு கழுதையின் மேலே இயேசு ஏறி அமர்ந்து பிரயாணப்பட்டிருக்கலாம், பவனி போயிருக்கலாம். ஆனால் குறிப்பாக இந்த கழுதை கட்டப்பட்டிருக்கிற கழுதை என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. இதற்கு பின்னாடி ஆவிக்குரிய அநேக சத்தியங்கள் இருந்தாலும் இங்கு ஆண்டவர் மிக தெளிவாக கட்டை அவிழ்த்து கொண்டு வந்த பிறகு அந்த கழுதையின் மேல இயேசு ஏறி உட்கார்ந்து இருக்கிறார். பாருங்கள், கட்டுகள் என்பது, முதலாவது கழுதை எப்படி கட்டியிருப்பார்கள்? அதனுடைய கழுத்து பகுதியில ஒரு கயரையோ இல்லை மற்ற ஏதாவது வைத்து கட்டி அங்கே வைத்தது நிமித்தமாக அந்த கழுதை குட்டியால எங்கேயுமே போக முடியவில்லை. கழுதை குட்டியின் விருப்பத்தின்படி போக முடியாது. அது அந்த எஜமானுடைய விருப்பத்தின்படி தான் போக முடியும். அதுபோல இந்த உலகத்தின் அதிபதியான சாத்தான் அநேகரை இந்த கழுதை குட்டியை கட்டி வைப்பது போல பாவக்கட்டிலும் சாபக்கட்டிலும் வியாதி கட்டிலும் இன்னும் மரணக்கட்டிலும் இன்னும் பலவிதமான விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், ஏதோ ஒரு விதத்தில் இன்றைக்கு அநேக மக்களை இந்த பொல்லாத பிசாசானவன் கட்டி வைத்திருக்கிறான். அநேக குடும்பங்களை
அவன் கட்டி வைத்திருக்கிறான் வாழ கூடாதபடிக்கு. இந்த கழுதை குட்டியை கட்டி வைத்ததை ஆண்டவர் மிகவும் தெளிவாக, அந்த கட்டை அவிழ்ச்சி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். இன்றைக்கும் இந்த கழுதை குட்டியை கொண்டு வந்த பிறகு இயேசு அதன் மேலே பவனி ஏறி உட்கார்ந்து அந்த கழுதைக்கு தனி ஒரு மரியாதை, தனி ஒரு கம்பீரம், தனி ஒரு கௌரவம் கிடைத்திருக்கிறது. காரணம், அதன் மேலே ஏறி இருந்தவர் இயேசு. இப்படிதான் இன்றைக்கும் நான் சொன்னது போல அநேகரை பல விதங்கள் கட்டி வைத்திருக்கிறார்கள். மந்திரத்தினால, சூனியத்தினால. இப்படி கட்டப்பட்ட மக்கள் இந்த கழுதை எப்படி தன் விருப்பத்திற்கு செயல்படக்கூடாது இருந்தது போல, இப்படிப்பட்ட கட்டுகளுக்குள் இருக்கிற மக்கள் தாங்கள் சுயமாய் விரும்பினபடி அவர்களால் செயல்பட முடியாது. ஏனென்றால் இவர்கள் மேலே அந்த சாத்தான் வைத்த நுகங்கள், அந்த சாத்தான் வைத்த பாவக்கட்டுகள், அந்த சாத்தான் வைத்த மரணக்கட்டுகள், அந்த சாத்தான் வைத்த பலவிதமான சாபக்கட்டுகள், இதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால் இயேசு என்னும் இரட்சகருடைய வல்லமை புறப்பட்டு வரும்போது இந்த கட்டுகள் எல்லாம் தானாய் அறுந்து போய்விடும். இந்த சீசர்கள் எப்படி கழுதையை அவிழ்த்து கொண்டு வந்தது போல இயேசுவின் நாமத்துக்கு முன்னாடி எந்த கட்டுகளும் இருக்க முடியாது. பாவக்கட்டுகள் இருக்க முடியாது, மந்திர கட்டுகள் இருக்க முடியாது, சூனிய வல்லமைகள் இருக்க முடியாது. அது எவ்வளவு கொடுமையான காரியமா இருந்தாலும் அதை இயேசுவின் நாமத்தினால, இயேசுவால் அதை விடுவிக்க கூடும். சமீபத்தில் ஒரு சாட்சியை நான் கேட்டேன். ஒரு அருமையான சகோதரிக்கு அவர்களுக்கு விரோதமாய் சூனியம் வைத்ததுனால பொம்மையில சூனியம் பண்ணி அதற்கு ஆணி அடித்து அதை புதைத்து வைத்தது நிமித்தமாக அந்த சூனிய கட்டினால அந்த சகோதரருடைய கை கால்கள் ஸ்தம்பித்து போய் அவர்கள் செயலிழந்து அவர்கள் நடக்க முடியாதபடிக்கு படுத்த படுக்கையாகி விட்டார்கள். அது மட்டுமல்ல, அவர்களுடைய பேச்சு திறமையும் போய்விட்டது. அவருடைய சரீரங்கள் கொடிய புண்களால் பாதிக்கப்பட்டு சரீரம் எல்லாம் அப்படி அழுகி அழுகி விழுகிற நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள். அவர்களுடைய சரீரத்தில் வஸ்திரங்களை உடுக்க முடியவில்லை. அவர்களை வேப்பலையில போட்டு கட்டிலில் படுக்க வைத்திருந்திருக்கிறார்கள். பல மருத்துவர்கள் பல இடங்கள் கொண்டு போயும் அந்த சகோதரிக்கு எவ்விதத்திலும் விடுதலையே கிடையாது. அவள் அப்படி தங்கள் வீட்டிலே கட்டிலில் படுக்க போட்டிருக்கும் போது ஒரு சில தேவ பிள்ளைகள் அதை பார்த்து, ஏன் இவர்கள் இப்படி படுத்த படுக்கையா இருக்கிறார் என்று கேட்டபோது, இவர்கள் அநேக மாதங்களாய் இப்படிதான் இருக்கிறார்கள் என்று சொன்னபோது ஒரு சில தேவ ஊழியர்கள், தேவ பிள்ளைகள் சேர்ந்து அவர்களுக்காய் ஜெபித்தார்கள். ஜெபித்த போது தேவனுடைய வல்லமை அவர்கள் மேல் இறங்கினது. இறங்கி அந்த சகோதரி அதுவரைக்கும் கட்டி வைத்த மந்திர கட்டு, அந்த பில்லிசூனிய கட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அநேக தேவ பிள்ளைகள் ஜெபித்த போது அந்த கட்டுகள் அறுக்கப்பட்டது. அதற்கு பிறகு அவர்கள் எழுந்து நடந்தார்கள். அதற்கு பிறகு அவர்கள் பேச்சு திறமை வந்தது. அழுகி போனிருந்த எல்லா புண்களும் சரியாக ஆரம்பித்தது. முடியெல்லாம் கொட்டி போய் மரண படுக்கையில் இருந்த அந்த சகோதரியை இயேசு விடுதலையாக்கினார். அவள் மேல் இருந்த அந்த நுகத்தை கர்த்தர் முறித்தார். கட்டுகளை அவிழ்த்து போட்டார். அந்த சகோதரி இப்பொழுது கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தி ஆலயத்தில் மகிழ்ச்சியோடு வாழ்கிறார்கள். காரணம், இயேசுவால் விடுவிக்க கூடாதது ஒன்றுமில்லை. அதனாலதான் இயேசு சொன்னார், அவன் மேல் இருக்கிற உன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். ஒருவேளை நீங்கள் பாவ கட்டிலிருந்து வெளியே வரக்கூடாமல் இருக்கலாம், சாப கட்டிலிருந்து வெளியே வரக்கூடாமல் இருக்கலாம், மந்திர கட்டுகள், சூனிய கட்டுகள், ஏதாவது கட்டுகளுக்குள் அகப்பட்டு வெளியே வர முடியவில்லை என்று
நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் எப்படி அந்த கழுதை குட்டியை அவிழ்க்க போவதற்கு முன்னாடி இயேசு சொன்ன வார்த்தை, யாராவது நீங்கள் ஏன் அதை அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டால் அது ஆண்டவனுக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கட்டுகளோடு இருக்கிற நீ எனக்கு வேண்டும். பாவ கட்டுல இருக்கிற, சாப கட்டுல இருக்கிற, மரண கட்டுக்குள்ள போராடி கொண்டிருக்கிற நீ எனக்கு வேண்டும் என்று இயேசு உரிமை பாராட்டி சொல்லுகிறார். உன்மேல் இருக்கிற அவன் கட்டுகளை, எல்லா விதமான இந்த உலகத்தின் அதிபதியான சாத்தான் வைத்திருக்கிற சகல கட்டுகளையும் இயேசு முறித்து போட்டு உன்னை வாழ வைக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் விசுவாசத்தோடு, ஆண்டவரே என் மேல் இருக்கிற எல்லா சாப கட்டுகள் முறியட்டும், பாவ கட்டுகள் முறியட்டும், மந்திர கட்டுகள் முறியட்டும் என்று நீங்கள் கேட்பீர்களானால் இயேசு உங்களை விடுதலையாக்குவார். அந்த வாலிப மகளை விடுதலையாக்கி வாழ வைத்த இயேசு உங்களையும் விடுதலையாக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. பரலோக தேவனே, நீர் சொன்ன வார்த்தையின்படி அவன் மேல் இருக்கிற உன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று வாக்கு கொடுத்த தெய்வமே, இந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கழுதை குட்டியை கட்டவிழ்த்து விடுதலையாக்கி அதன் மேலே ஏறி வந்தபோது அந்த கழுதைக்கு ஒரு சுதந்திரம் உண்டானது. இப்பொழுதும் ஆண்டவரே, பலவித பாவ கட்டுல, சாப கட்டுகளில், மரண கட்டுகளில், மந்திர கட்டுகளில், சூனிய கட்டுகளில், இன்னும் பலவிதமான கட்டுகளுக்குள் அகப்பட்டு விடுதலை அடைய கூடாதபடிக்கு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கா ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்படிப்பட்ட கட்டுகளில் இருந்து இயேசுவின் நாமத்தில் அவைகளை கவிழ்க்கிறேன். In the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே குறிப்பாக பாவ கட்டுகள் விடுபட முடியாத அநேக தீய பாவ பழக்க வழக்கத்தில் அடிமைப்பட்டு விடுதலையாக கூடாதபடி கட்டப்பட்டிருக்கிற ஆண்டவர், இவர்களை இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது கட்டவிழ்த்து விடுதலையாக்குறேன். மந்திர கட்டுகள், சூனிய கட்டுகள், ஏவல் ஆவிகள், சபிக்கப்பட்ட வல்லமைகள் இருந்து கட்டப்பட்ட ஒவ்வொருவரை இயேசுவின் நாமத்தினாலே விடுதலையாக்குறேன். உம்முடைய இரத்தத்தின் வல்லமை ஒவ்வொரு மேலே இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். செயல்படாத கால்கள், செயல்படாத உறுப்புகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது செயல்படுவதாக. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா நுகங்கள் முறியட்டும், எல்லா கட்டுகளும் அறுந்து போவதாக. In the name of Jesus. இயேசு இரத்தத்தை தெளித்து நான் ஜெபிக்கிறேன். அநேகருடைய வாழ்க்கையில ஆண்டே மறைவிடங்களில் செயல்படுகிற சில அந்தகார கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொள்கிறேன். அந்த கட்டுகளில் அவர்களை விடுதலையாக்குறேன். அவர்கள் மேல் இருக்கிற அந்த நுகங்களை முறிக்கிற இயேசுவின் நாமத்தினாலே ஒரு புதிய விடுதலை காணட்டும். தெய்வீக சந்தோஷம் ஒவ்வொரு மேலே இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. விடுதலை இறங்குனதற்காய் நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.